Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. IPL தொடரின் 56வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்த நிலையில் தொடக்க வீரர்களாக ஜாக் ஃப்ரேசர் மெக்காக் மற்றும் அபிஷேக் போரல் களமிறங்கினர். இருவரும் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்ட நிலையில் ஜாக் ஃப்ரேசர் மெக்காக் 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேற அபிஷேக் போரல் 65 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து வந்த வீரர்களும் வந்த வேகத்தில் வெளியேறியதால் டெல்லி அணி இறுதியாக 8 விக்கெட்டுகளை இழந்து 221 ரன்களை குவித்தது. இதையடுத்து 222 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் ராஜஸ்தான் அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களா களமிறங்கிய ஜெய்ஸ்வால் 4 ரன்களிலும் பட்லர் 19 ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேறினர். பின்னர் சாம்சன் ரியான் பராக்குடன் ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ரியான் பராக் 27 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் சாம்சனும் 86 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து வந்த வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறி இறுதியாக ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 201 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டெல்லி அணி 6வது வெற்றியை பதிவு செய்ததோடு புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.